தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் சீரிய முறையில் பொறுப்பான மக்கள் அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய அரசு நீட் விவகாரம், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, மேகதாது பிரச்சனை, பல்வேறு நிலைகளில் மத்திய அரசு தன் கோர முகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மாநில அரசு தமிழக மக்களினுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து மிகச் சரியான பாதையில் மிக கவனமாக அரசை நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்துக்கு மூன்றாவது இடம். தமிழ்தாய் வாழ்த்துக்கு மூன்றாவது இடம். இது துணைவேந்தர் நியமனம், இதிலெல்லாம் மாநில அரசு தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்ய போகுது? தவறான செய்தி. உயர்கல்வித்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்தித்தாலே நான் செல்லுகிற இடமெல்லாம் எந்த மாவட்டத்திற்கு நான் சுற்றுப்பயணம் செய்கிறேனோ பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை மிக கவனமாக கேட்கிறீர்கள். அது துணைவேந்தர் நியமனம் பற்றிய கேள்வி. துணைவேந்தர் நியமனம் என்பது ஏறத்தாழ தமிழகத்திலே இருக்கிற பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் கடந்த 4 ஆண்டாக நியமிக்கப்படவில்லை என்பது உண்மைதான். புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு மிக கவனமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர் நியமிக்கப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார்கள். குறிப்பாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம், அன்னை தெரசா பல்கலைக்கழகம் ஆகிய 3 பல்கலைக்கழகங்களில் மட்டும்தான் துணைவேந்தர்கள் இருக்கிறார்கள். ஏனைய 11 பல்கலைக்கழகங்களில் கடந்த 4.5 ஆண்டுகளாக துணைவேந்தர் இல்லாமலே அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை எப்படி தீர்ப்பது, சட்ட வல்லுநர்களை எப்படி அணுகுவது, உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்காகட்டும், உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்காகட்டும், மாநிலத்தினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நெறி சார்ந்து, அறம் சார்ந்து, மாணவர்களின் நலன் கருதி மிக விரைவில் கூடுகிற சட்டமன்றத்தில் ஒரு நிறைவான தீர்வை எட்டப்படும் என்பது என்னுடைய அன்பான வாக்குறுதி.